இவன் தான் மாதிரி அடிச்சான். அடிங்க ப்ரோ. நான் எங்க இருக்கான்? புடிச்சு கேக்குது பாருங்க கீழே. ஐபோன் 6Xல எங்க அழுத்தினா சுடும் தெரியுமா? என்னடா இங்க இருக்கான் எனிமி? என்னடா சொல்ல மாட்டீங்களாடா? கீழே புடிச்சு கேக்குது. அப்படியா? ஓகே ஓகே. ஆமா. சரி ஓகே ஓகே. ஆடுங்க. இப்ப நான் எல்லாமே எப்படி நாங்க யாரை காப்பாத்துவாங்க இப்போ ஒண்ணா? சரி ஓகே பரவாயில்ல ஆடு. போன மேட்ச் 17 கில் அடிச்சேன். இந்த மேட்ச் 10 கில் அடிக்கிறதே கடினமாயிரும் போலயே. பில்லூஸ்ல. ஓ இவன் தானே சொன்னாங்க போன மேட்ச் வந்தானே இந்த பில்லூஸ் லைவ். சரி. அப்படி சொன்னாங்க உண்மையாலுமே. போன மேட்ச் வந்தான் அப்படின்னு. பில்லூஸ்ல இல்ல யாரப்பா இருங்க பாத்துறேன். தர 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 தர. நிறைய இருக்கும் ப்ரோ. ஏன்? பாம்ல அடிச்சிட்டாங்க. போடு கல கல வேணாம். டோன்ட் லாக் நீ 16 மணி நேரம் முன்னாடி போட்டுருக்கோம் பில்லு. அரமணஸ் பண்ணி போட்டுருக்கானா? 16 மணி நேரம் முன்னாடி போட்டுருக்கோம். இன்னும் போடல. டிஸ்கார்ட்ல பேசலாமா ப்ரோ? இல்ல இல்ல தல இன்னைக்கு ஸ்குவாட் வந்துட்டா சோலோ வரும்போது பேசுறதுல ஸ்குவாட் இன்னைக்கு முடிச்சிரும். மதம் ஆஸ்க் क्वेश्चन போலாமா தல? இருங்க ஒன்டல போ. இருங்க இன்னைக்கு நிறைய கேள்வி யோசிச்சுட்டு வந்தேன். ஆனா இவங்க டிப்ளமேட்டா பேசுறாங்க ப்ரோ. அது எனக்கு பிடிக்காது ப்ரோ. டிப்ளமேட்டா பேசினா பிடிக்காது. என்னவோ பிராங்கா பேசுறது பெட்டர். அப்பதான் இப்ப டொட்டோலாம் இப்படி ஆன்சர் பண்றான். அந்த மாதிரி பண்ணணும். எவனா தான் எனக்கு என்ன கவலை. உண்மை எனக்கு என்ன தோணுதோ அதான் சொல்லணும். அப்படிதான் சொல்லணும். அப்பதான் நம்மளால புரிஞ்சுக்க முடியும். ஓகே இவன் இந்த மாதிரி வச்சிருக்கான் மனசுல அப்படின்னு. ஜூஸ் ப்ரோ என்ன வைக்கல? உருண்டையா? ஸ்னோ ரவா லட்டு. ரவா லட்டு. ஓடா காரடா. பேரே கால் பண்ணிட்டுமா ப்ரோ? இல்லாட்டணுமா? பே பண்ணி காயின் கொடுங்க அப்படியே. ப்ரோ நேற்று பார்வசி சூப்பர் பாயிண்ட் ஆஃப் வியூ பார்க்கணும்னு சொல்லிட்டு போனீங்க. இல்லை ப்ரோ டைம் ஆயிடுச்சு. ரெஸ்ட் நான்லாம் வந்து 3 மணி நேரம் போடுறது ரொம்ப நேரம் போடுறது. அதனால அப்படியெல்லாம் பண்ண முடியாது. தலைவலி ரொம்ப நேரம் பண்ண முடியல. எனிமி ப்ரோ நைட் கொஞ்சம் மாதிரி தூங்கணும். எப்பா சொன்னா கேளு. எஸ்கேப் ஆக சொன்னா கேளு. பாயிண்ட் பயங்கரமா சொல்லுங்க. எஸ்கேப் ஆக சொன்னா கேளு. ரீகால் கூட பண்ணிட்டு என்ன பண்ணு? இது பண்ணிறேன். பால்டி பண்ணு. எப்படியே கார் ஓடிடு. கார் எடுத்து ஓடி சொன்னா கேளு. கார் அட போட்ட கால் சடா கேள. ட்ரோல் நீயாவது ஓடி ட்ரோல். எங்க ப்ரோ இருக்கு? ட்ரோல் ஓடிடு. என்ன ரீகால் பண்ணு. ஸ்மோக் ஆது போட்டு ரீகால் பண்ணு. அந்த வீடு மட்டும் போவேன். அந்த வீடு மட்டும் போய் எப்படியே வீடு மட்டும் போய் நான் டக்குனே ஒரு வீடு மட்டும் போயிரு. இல்ல ப்ரோ இந்த வால்ல ஒருத்தர் இருக்கான் பாத்து. வீடு மட்டும் எப்படியே போயிரு. புதுஸ்டாம் ப்ரோ. ஐயோ என்னன்னு வளர்த்துறான்டா இவன். உண்மையா தான்டா சொல்றாங்க. நுபே வேணாம் எனக்கு அந்திமா மனசு கஷ்டமா வருது. என்னன்னு வளர்த்துற? வேணாம் வீட்டுக்கு மேல மட்டும் போயிரு. வீட்டுக்கு வேணாம் போயிரு. கசக்ஸா போயிரு. அங்கிருந்து அப்படியே ஓடிடு. எப்படியே கார் எடுத்துட்டு போயிரு. இந்த பால்ட்டி பண்ணு சூத்தெல்லாம் வெளியே அனுப்பிச்சுடுவேன். வெறியாவது எனக்கு ஒரு வாட்டி கூட காசு கேட்க மாட்டான். புளுத்தி வெளியே அனுப்பிச்சுடுவேன். இவன் கூட்டு பண்ண கண்டிப்பா நாய் வைக்கிறோம். ஏய் வேணாண்டா எனக்கு வேணாம். ஏன் ரீகால் பண்றான்டா போடா. எனக்கு போய் கிறுக்கா போட்டு போயிரு. படுத்துட்டு தண்ணியில விழுந்துரு. தண்ணி நீச்சல் போடு. பண்ணோம் ப்ரோ. பின்னாடி ரிவே பண்ணோம். கிஸ்காஸ்க போட்டு போ. வேணாம் அவன் தான் ரீகால் பண்றான். வேணாம் ரீகால் பண்ணது வேணாம். ரீகால் பண்ணிட்டு போட்டோம். நீ அப்படியே ஓடி ரைட்ல குச்சி ஓடி. புளுத்திக்கிட்ட சொல்றேன். காலு தெரியும். புளுத்தி பண்ணாத புளுத்தி கார்ல உட்காந்து கிளம்புடா அப்படின்னா இவர் புளுத்தி போட்டுட்டு தான் போடுவார். அப்படியே இவர் புளுத்தி ஆடுறதுலயே தான் எல்லாமே போயிருது. புளுத்திக்கிட்டு ஒரே அடியா கிரிட்டுன்னு. சூப்பர் நம்பி கமான் நம்பி. தண்ணியில குச்சிட்டு போய் நீச்சல் போட்டுரு. அவ்வளவுதான் பாத்துட்டான். கொம்பு போட்டு போடா. ஒண்ணுதான் ப்ரோ இருக்கு. பரவாயில்ல போட்டு போட்டு கொஞ்சம் தூரம் போனா ரீச். அதுக்கப்புறம் எஸ்கேப் ஆயிடலாம்.
ஐயோ என்ன போப்போ அடிக்கிறான்னா பின்னாடி போட்டுருப்ப டக்குன்னு பேர் திருப்பி போட்டுரு அவ்வளவுதான். ஐயோ நீ இருக்கா பாரு அருமையான ஆட்டக்காரன்டா நீ. ஓடி 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 ஓடி. அவ்வளவுதான் bro. இது கொஞ்சம் இது கொண்டாராம அடிக்க உடைக்க இருங்க இருங்க. டக்குன்னு ஓடிடுங்க இந்த டைம். ஓடி, அவன் ஓடி, ஜம்ப் தெரியுது, பண்ணி தெரியுது. போட்டுருக்கான் மெண்டல். தண்ணியில மட்டும் குச்சிட்டு போய் அவனா கண்டுபிடிக்க முடியாது. டிரான்ஸ்பர் இது பண்ணிட்டாங்க இப்போ. தண்ணியில மட்டும் குச்சி எப்படியாது கமான் நபி யூ கேன் டு இட். இட்ஸ் a சேவ் ஆஃப் லைஃப் டைம். மைனஸ் இது காப்பாத்திடுவா. Please recall me. தண்ணியில மட்டும் தாவி இருப்போதும். பின்னாடியே பார்க்காம போற. எகிரி எகிரி பார்த்தா தெரியாது அவனுக்கு மண்டை. இங்கே தான் போறான் அப்படின்னு குமிஞ்சுக்கிட்டே போன வச்சா பரவாயில்ல. நேரா போவாத ட்ராக் பண்ணிடுவான் இதுல. அவ்வளோதான் நபி வெரி. வாட் அ சேவ் நபி வாட் அ சேவ். அப்படி தண்ணி ஊச்சிரு. ஃப்ரண்ட்ல மட்டும் மூடு வாய். தண்ணில ஊச்சி அப்படி ரீகால் பண்ணு. தண்ணியில குச்சா போது ரீகால் பண்ணிடலாம். அவ்வளோதான். அவன் இந்த இடத்துல இருந்து வெளியே போனா போதுண்டா. ஃபயரிங் ஜோன் இதுதான். ஃபயரிங் ஜோன்ல இருந்து முதல்ல வெளியே போயிடணும். அதுக்கப்புறம் என்ன 40 பேர் இங்கே இருக்க போறான். நல்லா விளையாடுற இவனே கால் சொட்டு கேட்கறான். இந்த புளுத்தி கால் சொட்டு கேட்க மாட்டேங்கிறானே. அதுதான் அதான் கதறுது எனக்கு. ராவடி தாங்க முடியலையே. கண்ணு முன்னாடி அவன் அடிக்கிறான். அப்ப போட்டு ஈல் போட்டுக்கிறான். யாரா இவன் அப்படின்ற மாதிரி கால் வேற தெரியுது திணிக்கும். தன 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 தானே லோலாக்கனி. இப்படி பக்கத்துல கப்பல் இருக்கும் எடுத்துட்டு நோவை போய் எங்களுக்கு கால் பண்ணிடு. ப்ரோ ட்ரோல் கிட்ட எஸ்ஓபிடிஎஸ் பிடிச்சிருக்கா இல்லை பிடிஎஸ் பிடிச்சிருக்கா கேளு ப்ரோ. பிடிஎஸ் தான் சொல்லுவான். என் ப்ரோடி பண்ணுறான். அவனுக்கு எஸ்ஓபிடிஎஸ் விட பிடிஎஸ் தான் பிடிக்கும். சாய் கோஸ் கொடுக்க தான் விரும்புவான். எப்படி கப்பல் கேட்டியே தாண்டா கேம் சென்ஸ். இங்க போ பண்ணுமா இப்ப ரீகால்க்கு. நோவோ நோவோ மார்க் இங்க போ. நோவோ 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 போ நோவோ. முதல்ல என்னென்ன எங்கெங்க இருக்குன்னு முதல்ல கேம்ல மேட்ச்ல தெரிஞ்சாதானே நீங்க விளையாடுறதுக்கு. இந்த வண்டி இருக்கா பாரு. தண்ணிலி தரையிலி போற வண்டி. ஹோல் கிராஃப்ட் நம்ம தேடிட்டு இருந்தேன். ரைட் சைடுல இருக்கும் பாருங்க. ரைட் சைடுல இருக்கா பாருங்க. எனக்கு கேம் சென்ஸா. இங்க இருக்காது. மில்டா பக்கம் இருக்கும். பின்னாடி அந்த இது பக்கம் பிரிமோஸ் பக்கம் இருக்கும். ரெண்டு பக்கம் இருக்கும். இல்லைன்னா அந்த இது கிட்ட மிலிட்டரி பேஸோட அந்த பக்கம் போர்ட்டு கிட்ட இருக்கும். என்ன ஸ்பீட்ல போகுது? போயிட முடியுமா? 70 2000 மீட்டர் ஒரு நிமிஷம். போயிட முடியும். மிதார்ரா ஏதாவது திட்டிவிட போறான். மிதார்ரா விளையாடவும் மாட்டேங்கிற. விளையாடுறவன விடவும் மாட்டேங்கிற. நீங்க தான் ப்ரோ பறந்து போ சொன்னீங்கன்னா பறந்து போ. மேலே காக்கா மாதிரி அங்கேயே இருப்ப. டப்புன்னு போக வேண்டிய இவனு தான் பறந்து போனான் போல. நானா ப்ரோ கேம் டெவலப்பர். அவன் தான் அவ்வளவு நேரம் ஆக்குறான் ப்ரோ. கப்புன்னு அழுத்தணும். கப்புன்னு அழுத்தினா கப்புனா ஒருத்தர் சுட்டா மாதிரி எனக்கு நெஞ்சே வெடிச்சிருச்சுடா. சுடுறா அது. ஆமா ப்ரோ ஓப்பன்ல மாட்டீங்க. இல்ல இப்ப நூப ஒருத்தர் சுட்டான். இல்ல நூப கடைசியா ஒருத்தன் சுட்டான். வெறியா இருந்துச்சு. என்னென்னோ பண்ணி சுட்டான். ஸ்கோப் போடுறான் எடுக்கிறான் வெளியே விடுறான். வேற எங்கேயோ புல்லட் தான் போகுது. ஐயோ என்ன இப்படி சுட்டுட்டு இருக்கான் இவன் அப்படின்னு எனக்கு மனசே அழிச்சிருச்சு. நூபா எல்லாத்தையும் அழுத்தினே என்ன கச்ச 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 அப்படின்னு போட்டு நடிச்சியா. அப்படிதான் இருக்கும். நீங்க 4 ஃபிங்கர் விளையாண்டு இருக்கப்போ. ஆமா எப்படா அந்த துருண்டி இதுல 4 ஃபிங்கர் வருவா? பேசாம ஆஃப்லைன்ல மட்டும் பிராக்டிஸ் பண்ணிடுவா. நான் அது யோசிக்கிறேன்டா. பேசாம ஆஃப்லைன்ல மட்டும் பிராக்டிஸ் பண்ணிடுறியா? வேணா வராதுடா. அப்புறமேட்டு ஒரேடியா வராது. ஏன்னா வரும் ப்ரோ. நான் நைட் ஃபுல்லா ஆடிட்டு இருக்கேன். டைம் வேற கம்மியாகுது. இப்படிதான் சொல்லி என்ன ஏமாத்தினேன் போன வாட்டியும். உண்மையிலே ப்ரோ. அதனால தான் நான் டைரக்டா வாரல
பர்மிஷன் கொடுத்தேன், இல்லைன்னா சாய் மாதிரி உனக்கு கொஞ்ச நாள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வாடான்னு இருப்பேன் நான். I'm recalling a Madan, but teammate. Toto was doing nothing wrong. His health was low, so he was healing. அட லவுடே ப்ரோ, கேமுக்குன்னு ஒரு சென்ஸ் இருக்கு லவுடே ப்ரோ. அது தேவையில்ல தலை, பூம் பூம் பூமர் ப்ரோ. அங்கே எதுவும் பண்ண தேவையில்ல தலை, ஆள் முன்னாடி இருந்து பார்க்கறான். அப்போ என்ன பண்ணுனா டயருக்கு இதாக ஒளிஞ்சிக்கிட்டு ஸ்மோக்கை போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் ஹீல் போட்டுடலாம், ஒன்றும் பிரச்சனை. அவன் முன்னாடி இருந்து பார்த்து சுட்டுட்டு இருந்தாலும் அவன் முன்னாடியே நீ பேண்டேஜ் சுற்றினா அவன் என்ன பண்ணுவான், அதை மட்ட வாடா என்னடா பேண்டேஜ் சுட்டுட்டு இருக்கு அப்படின்னு அடிச்சு போடுவான். இது சாதாரண ஜென்ரல் காமன் சென்ஸ் தலை. அவன் தான் முன்னாடி பார்த்தீங்களா, இப்போ ஹீல் போட்டான், ஹீலாக போட்டா காலிலே வாயிலே சூத்திலே ஒன்று போடல, அந்த மாதிரி தான். You are Already. now the proud owner of a Lamborghini. உங்களுக்கு எவ்வளோ காயின் வச்சிருக்கா? சரி அப்படியே 40 கொடு. கார்ல போறாரு. போட்டேன். எல்லா இடத்துலயுமே ஒரே மாதிரி ரூல் இல்ல, பூம் பூம் ப்ரோ. அப்படின்னா இது வந்து பிசி கேம் மாதிரி ஆகி போயிடும். அந்தந்த சமயத்துல அங்கங்க என்ன பண்றோம் தான் மேட்ரு. ஹீல் போட வேணாம்னு சொல்லல, ஆனா முன்னாடி எனிமி சுட்டு இருக்கும்போது ஹீல் ஏய் என்னடா நடக்குது? ரொம்ப வேகமா ப்ளீட் ஆகுது. டக்கு வாங்க. டொட்டு வந்துடுவா. என்னடா எங்க இருக்கான் ஒருத்தன்? நான் தமிழ்காரனா நீ ஃப்ராட் ஆமி. ரேங்க் புஷ். அட பாவிங்களா, ஐயோ மைனஸ் ஆயிருமோ? அவன் தான் நினைக்கிறேன். பாப்போம் guys. டொட்டோட ஃபேக் ஐடியா இருக்குமா ப்ரோ? காப்பாத்துன வேஸ்டா ப்ரோ. சத்தியமா இல்ல. பரவாயில்ல. அப்ப நான்லாம் வாரம் ஃபேக் ஐடி பிஆட்ட இருக்குது. பிஆட்ட இந்த மேட்சே பிஆட்ட இருக்குது. பரவாயில்ல, ஒரு மேட்ச் பிஆ போச்சுன்னா ஒன்றும் கவலைப்படக்கூடாது. அடுத்த மேட்ச் நோக்கி போயிரு. எங்க இருக்கான்? என்கிட்ட தான் இருக்கும். அவன்கிட்ட பேசுங்க. என்ன ப்ரோ வெட்டிட்ட? எஸ் ப்ரோ. த்ரீ எக்ஸ் ஸ்கோர் டொட்டோ கீழே வந்துச்சுனா நான் எஸ்பிகே இருக்கு ப்ரோ. உச்சுக்கோடா. கார் அது காமா இருக்கா? வாங்கி போறேன். காயின் இருக்கா ப்ரோ? 30 காயின் இருந்தா கொடுங்க.